research and innovate. Join with us. United Institute of Technology, Coimbatore. ஜனநாயகன் திரைப்படத்தின் படப்பிடிப்பு நிறைவடைந்துள்ள நிலையில் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு முழுநேர அரசியலில் தீவிரமாக ஈடுபட தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் திட்டமிட்டுள்ளார். ஆனா நீங்க வேணா பாருங்க அடுத்த வருஷம் என்ன நடக்க போகுதுன்னு. இது வரைக்கும் ஊழலே செய்யாதவங்க யாருன்னு பார்த்து தேர்ந்தெடுக்க சொல்லுங்க. இரண்டாயிரத்து 26 சட்டமன்ற தேர்தல் மூலம் தமிழகத்தில் மாற்றத்தை கொண்டு வருவோம் என்ற முழக்கத்தோடு தமிழக வெற்றிக் கழகத்தை நடிகர் விஜய் தொடங்கினார். நம்மளை பொறுத்த வரைக்கும் நாம எல்லாருமே ஒண்ணுதான், நாம எல்லாருமே சமம் தான். அதனால என் நெஞ்சில் குடி இருக்கும். இனிமே கவலைப்படாதீங்க. உங்க மகன், உங்க அண்ணன், உங்க தம்பி, உங்க தோழன், உங்க விஜய். தமிழக அரசியலில் தாவேக மிகப்பெரிய சக்தியாக உருவெடுக்கக்கூடும் என அக்கட்சியினர் நம்பிக்கையோடு செயல்பட்டு வருகின்றனர். தனது கடைசி படம் என விஜயால் அறிவிக்கப்பட்டுள்ள ஜனநாயகன் படத்தின் படப்பிடிப்பு நிறைவடைந்து விட்டது. போஸ்ட் புரொடக்ஷன் பணிகள் விரைவில் தொடங்கும் என படக்குழுவினர் தெரிவித்துள்ளனர். இரண்டாயிரத்து 26ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை இலக்காக கொண்டு விரைவில் மாவட்ட செயலாளர்களை தனித்தனியாக சந்தித்து கட்சியின் நிலை, ஒவ்வொரு மாவட்டங்களில் உள்ள பிரச்சனைகள் குறித்து நிர்வாகிகளிடம் விஜய் கேட்டறிய உள்ளார் என கூறப்படுகிறது. அதில் சேகரிக்கப்படும் தகவல்களின் அடிப்படையில் 234 தொகுதிகளுக்குமான தேர்தல் வாக்குறுதிகளை தயாரிக்க தாவேகா தலைமை திட்டமிட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. அடுத்த கட்டமாக கட்சியின் கட்டமைப்பு குறித்து முழுமையாக ஆய்வு செய்யும் நோக்கில் நிர்வாகிகள் கூட்டங்களை 2 வாரங்களில் நடத்தி முடிக்கவும் விஜய் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அடுத்த மாதம் முதல் தமிழகம் முழுவதும் விஜய் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் சூழலில் கட்சி நிர்வாகிகளை சந்திப்பது, பூத் கமிட்டி குறித்து ஆய்வுப் பணிகளை தொடங்குவது, கட்சியில் புதிய உறுப்பினர்களை சேர்ப்பது உள்ளிட்ட பணிகளை தமிழக வெற்றிக் கழகத்தினர் தீவிரப்படுத்தியுள்ளனர். இது ஒருபுறம் இருக்க, தேர்தல் கூட்டணி தொடர்பாகவும் பரப்புரை அம்சங்கள் குறித்தும் கட்சியின் மூத்த நிர்வாகிகளுடன் விஜய் தீவிரமாக ஆலோசித்து வருகிறார். திரைப்பட பணிகளை நிறைவு செய்து விஜய் முழுநேர அரசியல் பயணத்தை தொடங்கவிருப்பதால் தாவேகாவினர் உற்சாகம் அடைந்துள்ளனர். ஏற்கனவே பொதுத் தேர்வுகளில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு கல்வி விருது வழங்கும் நிகழ்ச்சி சில தினங்களுக்கு முன்பு நடந்த நிலையில் நாளை 2ஆம் கட்டமாக மாணவ மாணவிகளை சந்தித்து விஜய் விருதுகளை வழங்க உள்ளார். Research and innovate. Join with us. United Institute of Technology, Coimbatore.